ஒரு காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் குண்டாக இருக்கும். அதனால் அந்த யானைக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் உண்டு. தான் மற்றவர்களைப் போல அழகாக இல்லையே என்ற கவலையில் இருந்தது. அதனால் அந்த யானை மற்ற விலங்குகளிடம் பேசுவதே கிடையாது. அந்த யானை பொதுவாகவே ஒதுங்கியே வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் மான் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த மானுக்கு மற்ற விலங்குகளை விட தான் அழகாக இருக்கிறோம் என்ற தலைக்கணம் எப்பொழுதும் உண்டு. அதனால் அந்த மான் எந்த விலங்குகளையுமே மதிப்பதில்லை. அப்படி ஏதாவது ஒரு விலங்கை பார்த்துவிட்டால் தன் அழகை பற்றியே பெருமை அடிக்கும். அது மட்டுமல்ல, மற்ற விலங்கின் அழகை கேலியும் கிண்டலும் செய்யும். அதனால் அந்த மானை எங்காவது பார்த்தால் மற்ற விலங்குகள் அனைத்தும் தலை தெறிக்க ஓடி ஒளியும். ஒரு நாள் அந்த யானையும் அந்த மானும் எதேச்சையாக சந்தித்து கொண்டனர். எப்பவும் போல் அந்த மான் அந்த யானையிடம் தன் அழகை பற்றி பெருமை பேச ஆரம்பித்தது. யானையே, இந்த பக்கம் எங்க போய்கிட்டு இருக்கிற? மானே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனால குளத்துல போய் தண்ணி குடிக்க போறேன். யானையே, நீ போறதுக்குள்ள குளத்தோட தண்ணி வத்தி போயிருமே, அப்புறம் எந்த தண்ணியை குடிப்ப? மானே, நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லையே. யானையே, நீ நடக்கிற நடைய பார்த்து தான் சொல்றேன். மானே, என்னால மெதுவாத்தான் நடக்க முடியும். யானையே, நான் எவ்வளவு வேகமா ஓடுவேன் தெரியுமா? ஏன்னா நான் ஒல்லியா இருக்கேன், என்னுடைய கால்கள் நீளமா இருக்கு. ஆனா நீ இவ்வளவு குண்டா இருந்தா எப்படி ஓட முடியும்? நம்ம காட்டுல ஓட்டப்போட்டி வச்சா நீ தான் கடைசியா வருவ. அதே ஓட்டப்போட்டியில நான் தான் முதல்ல வருவேன். மான் சொல்வதையெல்லாம் கேட்ட யானை அமைதியாக இருந்தது. யானையே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காட்டிலே நான் தான் ரொம்ப அழகு. ஏன்னா என் உடம்புல இருக்க புள்ளிகளை பாரு, கோல புள்ளிகள் மாதிரி அழகா இருக்கும். என்னோட கொம்புகளை பாத்தியா? வரைஞ்சு வச்ச ஓவியம் மாதிரி இருக்கும். ஆமா மானே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த காட்டிலே நீ தான் ரொம்ப அழகு. யானை தன்னை அழகு என்று சொன்னதும் அந்த மானுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரி யானையே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கிளம்புறேன். சரி மானே. யானையை கேலியும் கிண்டலும் செய்துவிட்டு அந்த மான் அங்கிருந்து கிளம்பியது. மான் சொல்வதெல்லாம் கேட்ட யானை மிகவும் வருத்தப்பட்டது. தனக்குத்தானே புலம்ப ஆரம்பித்தது. நான் அந்த மான் மாதிரி அழகாவே இல்லையே. அந்த மான் சொன்ன மாதிரி என்னால் எப்பவுமே வேகமா ஓட முடியாது. அந்த மான் எவ்வளவு அழகா தாவி தாவி ஓடுது. மான் என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னையவே எனக்கு பிடிக்கல. மானின் பேச்சை கேட்ட யானைக்கு இன்னும் தாழ்வு மனப்பான்மை கூடியது. யானை மிகுந்த கவலையோடு குளத்திற்கு தண்ணீர் குடிக்க சென்றது. ஒரு நாள் சிங்கம் இரை தேட வரும்பொழுது அந்த மானை பார்த்துவிட்டது. அந்த மானும் சிங்கம் தன்னை பார்த்துவிட்டது என்று தெரிந்து கொண்டது. அதிக பசியில் இருந்த சிங்கம் மானை துரத்த ஆரம்பித்து விட்டது. உயிருக்கு பயந்த அந்த மான் வேக வேகமாக தாவி ஓடியது. பயங்கரமாக மூச்சிறைக்க ஓடியது. இந்த சிங்கத்திடமிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். சிங்கத்திடம் மட்டும் மாட்டினோம்னா நம்மளை பீஸ் பீஸ் ஆக்கிடும். தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடி சிங்கத்திடமிருந்து தப்பித்தது. சிங்கத்திடமிருந்து தப்பித்து வேக வேகமாக ஓடி வந்த மான் தனக்கு முன்னால் இருந்த மரத்தை கவனிக்கவில்லை. வேகமாக ஓடி வந்த மான் அந்த மரத்தில் முட்டி நின்றது. தலையில் பயங்கர அடி. திரும்ப ஓடலாம் என்று தன் கால்களை தூக்கிய பொழுது அந்த மானால் நகர முடியவில்லை. ஏனென்றால் அந்த மானின் தலை அந்த மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டது. இரண்டு மரக்கிளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் அந்த மானின் தலை மாட்டிக்கொண்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த மானால் அந்த இடைவெளியிலிருந்து தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் அந்த மானின் தலை வெளியே வரவில்லை. அதனால் அந்த மான் மிகவும் சோர்ந்து போனது. மிகவும் நொந்து போன அந்த மான் தனக்குத்தானே புலம்ப ஆரம்பித்தது. என்னோட தலை இந்த மரக்கிளையில நல்லா மாட்டிக்கிருச்சே, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெளியே வரமாட்டேங்குதே. நான் அந்த சிங்கத்துக்கு பயந்து ஓடி வரும்போது இந்த மரத்தை கவனிக்காம விட்டுட்டேனே. தலையை அசைச்சு அசைச்சு என் கழுத்தெல்லாம் வலிக்குது. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறதுனால என் காலெல்லாம் வலிக்குது.
ரொம்ப தண்ணி தாகமா வேற இருக்கே. நான் இந்த மரக்கிளையில இருந்து எப்படி வெளியே வர போறேனே தெரியல. இந்த பக்கம் யாருமே இல்லையே. நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? யாராவது வாங்களே, என்னை காப்பாத்துங்களே. இந்த மரக்கிளையில இருந்து என்னோட தலையை வெளியே எடுத்து விடுங்க. என்னோட தலையை அசைச்சு அசைச்சு எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரும் வரலனா என்னோட உயிரே போயிரும் போல இருக்கே. மான் தன்னுடைய உடல் வேதனை தாங்காமல் அலற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த மானிற்கு உதவி செய்ய அங்க யாருமே இல்லை. சத்தமாக கூப்பாடு போட்டும் அந்த பக்கம் யாருமே வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மான் சோர்வடைய ஆரம்பித்தது. குளத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த யானைக்கு மானின் அலறல் சத்தம் கேட்டது. எந்த திசையில் சத்தம் கேட்டதோ அந்த திசைக்கு யானை வேகமாக வந்தது. யானை மானிடம் பேச ஆரம்பித்தது. மானே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பயங்கரமா சத்தம் போட்ட? உன்னோட சத்தத்தை கேட்டுதான் வேக வேகமா ஓடி வந்தேன். யானையே, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. யானையே, நான் சிங்கத்துக்கு பயந்து வேகமா ஓடி வந்தேன். அப்ப எனக்கு முன்னாடி இருந்த இந்த மரத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் ஓடி வந்த வேகத்துல இந்த மரத்துல மோதிட்டேன். திரும்ப ஓடலான்னு பார்த்தா என்னோட தலை இந்த கிளையில சிக்கிக்கிச்சு. ரொம்ப நேரமா என்னோட தலையை வெளியே எடுக்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால எடுக்கவே முடியல. நான் இந்த மர கிளைகள்ல மாட்டி ரொம்ப நேரமாச்சு. அதனால என்னோட தலையை அசைச்சு அசைச்சு என் கழுத்தெல்லாம் வலிக்குது. ரொம்ப நேரமா நின்று என்னோட கால்கள்லாம் வலிக்குது. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது. யானையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அதுக்குள்ள என்னை எப்படியாவது காப்பாத்து. மானே, கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேனே. உன்னை கண்டிப்பா காப்பாத்திருவேன். அந்த யானை மானிற்கு நம்பிக்கை கொடுத்தது. தனது தும்பிக்கையால் மான் தலை சிக்கியிருந்த மரக்கிளையை உடைத்தது. யானை அந்த மரத்தின் கிளையை தனது தும்பிக்கையால் உடைத்த பின் மானின் தலை வெளியே வந்தது. இப்பொழுதுதான் அந்த மானுக்கு உயிரே திரும்ப வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த மான் தான் செய்த தவறுக்கு யானையிடம் மன்னிப்பு கேட்டது. மேலும் தனது உயிரை காப்பாற்றிய அந்த யானைக்கு நன்றியும் சொன்னது. யானையே, நேற்று உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுவியா? மானே, என்ன சொல்ற நீ? நேற்று உன்னோட நடைய பத்தி கேலியும் கிண்டலும் பண்ணேன். உன்னால வேகமா நடக்க முடியலன்னு சொல்லி உன்னோட மனசை காயப்படுத்திட்டேன். என்னோட அழகையும் உன்னோட அழகையும் ஒப்பிட்டு பேசி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். எல்லா விதத்திலையும் உன்னை விட நான் தான் சிறந்தவன் சொல்லி கர்வமா பேசினேன். ஆனா நீ நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செஞ்சிருக்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு! என்னோட குணத்தை நினைச்சு பார்த்தா எனக்கே அவமானமா இருக்கு. உன்னை தவிர இந்த இடத்துக்கு யார் வந்திருந்தாலும் என்னை காப்பாத்திருக்கவே முடியாது. யானையே, உன்னாலதான் நான் உயிரோட இருக்கிறேன். நீ செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மானே, நீ சொன்னதில்ல, நான் அப்பவே மறந்துட்டேன். யானையே, நீ எவ்வளவு பெரிய மரக்கிளைய உன்னோட தும்பிக்கையால உடைச்சு என்னை காப்பாத்திருக்க. யானையே, நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்க. உன்னால மட்டும்தான் மரத்தையே வேரோட சாய்க்க முடியும். நான் அழகா இருந்தாலும் உடல் அளவுல பலவீனமானவன். உன்னோட பலத்தால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன். மானே, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு பெரிய விஷயத்த புரிய வச்சுட்ட. என்ன சொல்ற யானையே? இது வரைக்கும் நான் அழகா இல்ல, எந்த திறமையுமே எனக்கு இல்லை அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையில இருந்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய மரக்கிளையை உடைச்சு உன்னை உயிரோட காப்பாத்திருக்கேன். உண்மையிலே நான் பலசாலி தான். என்னோட பலம் என்னன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என் மனசுல இருந்து தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிய போறேன். மானே, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்ன சொல்ற யானையே? எனக்கே என்னோட பலம் இது நாள் வரைக்கும் தெரியல. அதை நீ தான் புரிய வச்சிருக்க. என்னோட தாழ்வு மனப்பான்மையை அடியோடு அழிச்சிட்ட. உண்மையிலே நான் ஒரு பெரிய பலசாலி. என்னோட பலத்தை நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு. இது நாள் வரைக்கும் இது தெரியாம தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னையிலிருந்து நான் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ போறேன். இந்த காட்டுல யாருக்காவது பிரச்சனைனா நான் ஓடி போய் உதவி செய்வேன். அன்றிலிருந்து யானையின் தாழ்வு மனப்பான்மை நீங்கி மற்ற விலங்குகள் போல் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது. மேலும் அந்த யானையும் மானும் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தனர்.